பவுலின் தாழ்மையை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுலின் தாழ்மையை பற்றி மிகவும் அழகான ஒரு வேத வாக்கியம் இருக்கிறது. அதை முதலாவது நான் வாசிக்கின்றேன், பிற்பாடு நாம் தியானிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். இந்த வசனத்தின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பிரதான பாவி என்று சொல்லி தாழ்த்துவதை பார்க்க முடிகின்றது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்தில் பல்வேறு பாவங்கள் செய்த பலர் இருந்திருக்கலாம். ஆனால் நான் தான் எல்லாரையும் விட அதிகமான பாவம் செய்து முதன்மையான இடத்தில் இருப்பவன், என்னை இயேசு ரட்சித்தார் என்று குறிப்பிடுவதற்காக நான் ஒரு பிரதான பாவி என்று குறிப்பிடுகின்றார். என்னையே இயேசுவால் ரட்சிக்க முடியும் என்றால் என்னை விட பாவத்தில் சற்று குறைவாக செய்தவர்கள் எவராயிருந்தாலும் அவர்களை ரட்சிக்க முடியும் அல்லவா என்ற சிந்தனை கொண்டிருந்தவராக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். வேறு எவ்விதத்தில் தாழ்த்தினார் என்ற 2 வாக்கியங்களை நான் வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 15:9 நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். எபேசியர் 3:8 பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். இந்த 2 வாக்கியங்களை பார்க்கும்போது பரிசுத்தவான்களுடைய பட்டியலில் நான் தான் கடைசி மதிப்பெண்ணோடு இருக்கக்கூடிய மாணவனை போன்று இருக்கிறேன். பாவிகளுடைய பட்டியலில் நான் தான் முதன்மையான மதிப்பெண் கொண்ட மாணவனை போன்று இருக்கிறேன் என்று பவுல் குறிப்பிடுவதை பார்க்க முடியுது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வேதாகமத்தில் 13க்கும் மேற்பட்ட நிருபங்களை எழுதினவர். ஆண்டவருக்காக அநேக இடங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக ஓடி ஓடி உழைத்தவர். ஆனால் அவரே நான் தான் பாவிகளின் பட்டியலில் பிரதானமானவன், நம்பர் 1 நான் தான் சொல்றாரு. அதே நேரத்தில் பரிசுத்தவான்களுடைய பட்டியலில் நான் தான் கடைசியில் இருப்பவன், சிறியவன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தாழ்மை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும். ஏனென்றால் மற்ற எல்லாரையும் காட்டிலும் நான் தான் பிரதான பாவி என்ற எண்ணம் இருந்தால்தான் சக பாவியினிடத்தில் தயவு காட்டவும், இரக்கம் காட்டவும், கரிசனை காட்டவும், மறுவாய்ப்பு கொடுக்கவும் இதயம் வரும். நாம் மற்றவர்களை விட மேன்மையானவர்கள் என்ற சிந்தனை நமக்கு இருந்தால் மற்றவர்களை நியாயத்தீர்ப்பு செய்து புறம்பே தள்ளக்கூடிய கிறிஸ்தவர்களாகத்தான் இருப்போம். அப்படி இருக்கலாகாது. பவுலின் தாழ்மை நம் இதயத்தில் இருந்தால் பரலோகம் நிச்சயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.